Good afternoon students. Today class 10th Social Science Part Geography Lesson 1 Topic Location and Extent. இந்தியாவுடைய லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்தியாவுடைய லொக்கேஷன் அப்படின்றது என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியாவில் சவுத் அண்ட் ஈஸ்டுடைய சென்ட்ரல் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்தியாவுடைய லொக்கேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய எக்ஸ்டென்ட், இந்தியா எந்த இடத்துலேருந்து எது வரலும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, இந்தியாவுடைய டோட்டல் ஏரியா எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன டிகிரியில் இந்தியாவுடைய லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், இந்தியா எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் 8 degree 4 minute north to 37 degree 6 minute north latitude and 68 degree 7 minute east to 97 degree 25 minute east latitude. இந்தியாவை ரெண்டு விதமான லைன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுது, இந்தியாவை பிரிக்குது. அதில் மெயினானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்னென்னா லாட்டிடியூட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். லாட்டிடியூட் அப்படின்னா அட்சரேகை தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்கிறோம். தீர்க்க கோடுகள் அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த லாட்டிடியூட்டும் லாக்டிடியூட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை டிவைட் பண்ணுது. இந்தியா இஸ் லொக்கேட்டட் ஆஃப் த நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ஸ். இந்தியாவுடைய லொக்கேஷன் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் டு ஈஸ்ட் சைடில் இதோடைய இந்தியாவுடைய லொக்கேஷன் அப்படின்றது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். இந்தியாவை ரெண்டு பார்ட் என்ன சொல்கிறதுனா, ரெண்டு விதமான கோடுகள் இந்தியாவில் போகுது. அது என்னென்ன டிகிரியில் வந்து அந்த லைன் வந்து பாசஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், இந்தியாவுடைய லாஸ்ட் ஏஜ், இந்த இடம் என்ன சொல்கிறோன்னா கன்னியாகுமரி. இந்த கன்னியாகுமரியிலிருந்து கன்னியாகுமரி டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நார்த் சைடில் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரலும் இந்தியாவை ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் டிவைட் பண்ணுது. நமக்கு இங்கே ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க. இந்த மேப் பார்த்தாவே நமக்கு தெரியும். 8 degree 4 minute 37 degree 6 minute north, இதுதான் பார்த்தீங்கன்னா லாட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவுடைய எக்ஸ்டென்ஷன் அண்டு லொக்கேஷன். இந்தியாவை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணக்கூடிய அந்த பகுதிகள் இந்தியாவுடைய விரிவாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய நார்த் சைடில் 8 degree 4 minute-லேருந்து 37 degree 6 minute வரையில் நான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்றது லாட்டிடியூட் அப்படின்ற ஒரு லைன் பாசஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், 68 degree 7 minute east to 97 degree 25 minute east வரலும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் வரலும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போது ஈஸ்ட் டு வெஸ்ட் சைடில் 2933 கிலோமீட்டர் ஆகவும், சவுத் டு நார்த் சைடில் நார்த் டு சவுத் சைடு இந்தியாவுடைய டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர்ஸ். நம்ம இந்தியாவுடைய டோட்டல் கிலோமீட்டர் அப்படின்றது எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் டு நார்த் சைடில் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா லாட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லாட்டிடியூட்டில் நார்த் டு சவுத் சைடில் இந்தியாவோட டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். ஈஸ்ட் டு வெஸ்ட் சைடில் எதுலேருந்து எது வரலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68.7 degree east to 97 degree 25 minute east வரலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்த இந்தியாவில் சவுத் சைடில் இந்தியாவுடைய ஹெட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவுடைய ஹெட்ஜ் கன்னியாகுமரியிலிருந்து என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வரலும் இந்தியா அது அப்படின்றது நார்த் டு சவுத் சைட்லேயும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஈஸ்ட் டு வெஸ்ட் சைடில் வெஸ்ட் டு ஈஸ்ட் சைடில் குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ் வரல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த இந்தியா அப்படின்றது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லாட்டிடியூட் அண்டு லாங்கிடியூட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த லைன்ஸ், இந்த அளவுக்கு நம்ம இந்தியாவுடைய
பரப்பளவு அப்படின்றது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. மெயினான சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நார்த்து டு சவுத், வெஸ்ட்டு டு ஈஸ்ட் கொடுத்துருக்கும். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒரு ஹெட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபர், பே ஆஃப் பெங்காலில் இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. அந்த பார்ட்டு பேர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய ஒரு கடைக்கோடி பகுதி அப்படின்னா நம்ம கன்னியாகுமரின்னு சொல்கிறோம். அந்த கன்னியாகுமரியோட லாஸ்ட் எட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நார்த்து சைடில் இருக்கக்கூடிய ஒரு எட்ஜ் பார்ட் அப்படின்னு சொன்னால் இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பார்ட் என்ன சொல்லணும்னா இந்திரா கோல் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நார்த்து சைடில் இந்தியாவுடைய எக்ஸ்டென்ட் எது வரலும் இருக்குது. இந்தியாவுடைய எட்ஜ் பார்ட் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா இந்திரா கோல் அப்படின்னு சொல்லலாம். சவுத் சைடில் இந்தியாவுடைய எட்ஜ் பாயிண்ட் அப்படின்னா எதுனா இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பார்ட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய லாஸ்ட் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். India extends from 8 degree 4 minutes north to 37 degree 6 minute north latitude and 68 degree 7 minute east to 97 degree 25 minute east longitude in India's located to north east hemispheres. இந்தியா அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் சைடில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அப்படி நார்த் ஈஸ்ட் சைடு ஹெமிஸ்பியர், நார்த் டு ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஏஷியாவுடைய வெஸ்ட் சைடு அண்டு ஈஸ்ட் சைடு அதோடைய சென்ட்ரல் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஏஷியன் காண்டினென்ட்டில் இந்தியா அப்படின்றது எங்கே இருக்குன்னா ஒரு சென்ட்ரல் லொக்கேஷனில் இருக்குது. த சவுத்ern மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரி இந்தியா பிளிக்மேலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட். இந்தியாவுடைய ஒரு லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இந்தியாவுடைய ஒரு லாஸ்ட் எட்ஜ் அப்படின்றது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்கிறேன் இந்தியாவுடைய ஒரு லாஸ்ட் எட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம் இந்திரா பாயிண்ட். இந்திரா பாயிண்ட் 6 degree 45 minute north latitude located in the Andaman and Nicobar Islands. இந்த இந்திரா பாயிண்ட் அப்படின்றது அந்தமான் நிக்கோபரில் என்ன டிகிரியில் வந்து லொக்கேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 minute 45 minute, அதாவது பார்த்தீங்கன்னா 6 degree 45 minute நார்த்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய லாஸ்ட் எட்ஜ் அப்படின்றது லொக்கேட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், the southern most point of mainland of India is Cape Comorin, கன்னியாகுமரி. இந்தியாவுடைய லாஸ்ட் எட்ஜ் பாயிண்ட் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் கொமரின் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கன்னியாகுமரியோட ஒரு லாஸ்ட் பாயிண்ட் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் கொமரின், கன்னியாகுமரி. த நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா இஸ் 3214 கிலோமீட்டர் அண்ட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் இந்திரா கோல். இந்தியாவுடைய லாஸ்ட் எட்ஜ் கேப் கோமரின் அப்படின்ற இந்த இடத்துல இருந்து கன்னியாகுமரியிலேருந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லாஸ்ட் எட்ஜ் இந்திரா கோல் வரலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்டென்ட் கிலோமீட்டர் அப்படின்றது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். த ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் 2933 கிலோமீட்டர் இன் ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் ரான் ஆஃப் கட்ச் குஜராத் இன் த வெஸ்ட் அருணாச்சல பிரதேஷ் இன் ஈஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவோட லாங்கிடியூட் அப்படின்ற இந்த லைன் அப்படின்றது எப்படி பாசஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்திலிருந்து கன்னியாகுமரி வரலும் குஜராத்திலேருந்து அருணாச்சல பிரதேஷ் வரலும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட் சைடு எக்ஸ்டெண்ட் ஆகுது. இது குஜராத்தில் பர்டிகுலராக எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரான் ஆஃப் கட்ச். இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லணும்னா ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்கிறோம். 68 degree 7 minute ஈஸ்ட் டு 97 degree 25 minutes ஈஸ்ட் வர என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் டு அருணாச்சல பிரதேஷ் வர என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், டிராஃபிக் ஆஃப் கேன்சர். டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னா என்ன? இந்தியாவை டிவைட் பண்ணக்கூடிய ஒரு லைனுக்கு பேர் தான் சொல்லணும்னா ரெண்டு பார்ட்டாக இந்தியாவை டிவைட் பண்ணுது. அந்த லைனுக்கு பேர் தான் டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னா என்ன?
இந்தியாவை 2 பகுதிகளாக 2 பார்ட்டாக டிவைட் பண்ணக்கூடிய ஒரு லைன் தான் டிராஃபிக் ஆஃப் கேன்சர், கடக ரேகை அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் என்ன டிகிரியில் வந்து பாசஸ் ஆகுது? 23 டிகிரி 30 minutes நார்த் passes through the middle of country dividing in the 2 hours as northern temperate and southern tropical lands. India has been politically divided in 28 states, 8 union territories for administrative convenience. நம்மளுடைய அரசாங்கத்துடைய அலுவலக பணிக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் நமக்கு 29 கொடுத்துருப்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. என்னவாக இருக்கும் ராங் ஆன்சர்? அது 28 ஸ்டேட்ஸ் தான் நம்ம இந்தியாவில் இருக்குது. யூனியன் ஸ்டேட்ஸ் அதாவது டெரிட்டரி ஸ்டேட்ஸ் அப்படின்றது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்டேட்ஸ் இருக்குது. இதை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 டெரிட்டரி ஸ்டேட்ஸ் அப்படின்னா யூனியன் ஸ்டேட்ஸ், பாண்டிச்சேரி, கோவா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், இது மாதிரியான அந்த பார்ட்டெலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன சொல்லணும்னா யூனியன் ஸ்டேட்ஸ். டெல்லி இதெல்லாம் வந்து யூனியன் ஸ்டேட்ஸ். அரசாங்கத்துடைய அலுவலக பணிக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸை என்ன பண்ணியிருக்காங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை 2 விதமாக டிவைட் பண்ணுது. அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 விதமான கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்றது ஏற்படுது. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 டிகிரி அளவுக்கு இந்தியாவில் என்ன பண்ணுதுன்னா இந்தியாவை 2 பார்ட்டாக பிரிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 பார்ட்டாக பிரிக்குது. அந்த 2 பார்ட்டாக பிரிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆஃப் கேன்சர் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே இந்தியாவை சென்டர் பார்ட் இந்த 24 டிகிரி இருக்கு இல்லையா, இதுதான் என்ன சொல்லணும்னா 23 டிகிரி அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஒரு கோடு 2 பார்ட்டாக பிரிக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்லணும் டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிராஃபிக் ஆஃப் கேன்சர் என்ன பண்ணுதுன்னா இந்தியாவை 2 பகுதியாக பிரிக்கிறதுனால இந்த நார்த் சைடில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்றது ஏற்படுது. நார்த் டு சவுத் சைடில் கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்றது ஏற்படுது. இந்த இடத்துல டிராஃபிக்கல் ஜோன்ஸ் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிடில் டிராஃபிக்கல் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிராஃபிக்கல் ஜோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பமான பகுதிகளாகவும் இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மித வெப்ப பகுதிகளாகவும் மாறுது. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை டிவைட் பண்ணக்கூடிய இந்த டிராஃபிக் ஆஃப் கேன்சர் இந்த லைன் தான் இந்தியாவை டிவைட் பண்ணுது. அப்படி 2 பார்ட்டை டிவைட் பண்ணும்போது இங்கே நமக்கு சவுத் சைடில் அதிகமான டெம்பரேச்சர் ஜோன்ஸ் உருவாகுது, அதிகமான வெப்ப பகுதியாகவும். இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது நார்த் சைடில் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாகவும் மிதவெப்ப பகுதியாகவும் அதிகமான சில்னஸ் இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டிராஃபிக் ஆஃப் கேன்சர் டிவைட் பண்ணும்போது 2 பார்ட்டை டிவைட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த சன் ரேஸ் அப்படின்றது வெற்றிகளாக விழும்பொழுது ஒரு இடத்துல டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாகவும் இன்னொரு இடத்துல டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாகவும் இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் ஃபுல்லாக என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய பகுதியாகவும் அதிகமான மலைப்பகுதிகள் இருக்கும் பனிப்பகுதி அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் நம்ம சவுத் சைடில் மே மாதத்தில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. அதே பார்த்திங்கன்னா டெல்லி சைடில் டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த இடத்துல சில்னஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவை 2 பார்ட்டை பிரிக்கக்கூடிய டிராஃபிக் ஆஃப் கேன்சர் பாசஸ் ஆகிறதுனால தான் இந்தியாவில் ஒரு பகுதியில் டெம்பரேச்சர் அதிகமாகவும் இன்னொரு பார்ட்டில் நார்த் சைடில் என்ன வரும் டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாகவும் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.